இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார். இத்தனை காலமாக எத்தனையோ பக்தர்கள் கர்த்தன் திருவரவை நித்தம் உரைக்கலானார். இத்தனை காலமாக எத்தனையோ பக்தர்கள் கர்த்தன் திருவரவை நித்தம் உரைக்கலானார். அப்பன் வருவதுமே மெத்தவும் சீக்கிரமே, அப்பன் வருவதுமே மெத்தவும் சீக்கிரமே. உத்தமத்தோடு நானும் சித்தமாய் காத்திருப்பேன், உத்தமத்தோடு நானும் சித்தமாய் காத்திருப்பேன். இயேசு வருவார், இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார். என்னிட அவர் வரவை, என்கிட அவர் உறவை, மண்ணின் மேல் வாழும் பற்று மனதை விட்டகல. என்னிட அவர் வரவை, என்கிட அவர் உறவை, மண்ணின் மேல் வாழும் பற்று மனதை விட்டகல. விண்ணின் மணி மணாளன் தேவ அருள் குணாளன், விண்ணின் மணி மணாளன் தேவ அருள் குணாளன். கண்ணிமை பொழுதில் என்னை தன்னிடம் சேர்த்து கொள்வார், கண்ணிமை பொழுதில் என்னை தன்னிடம் சேர்த்து கொள்வார். இயேசு வருவார், இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார். காலத்தின் அறிகுறிகள் ஞாலத்தின் மாறுதல்கள் சிலனின் தன் வரவை செப்பிடும் போது இன்னும். காலத்தின் அறிகுறிகள் ஞாலத்தின் மாறுதல்கள் சிலனின் தன் வரவை செப்பிடும் போது இன்னும். தாளந்தை புதைத்து வைத்த தாசனை போலிராமல், தாளந்தை புதைத்து வைத்த தாசனை போலிராமல், 4-5 பேரிடம் என் நாதன் வரவை சொல்வேன், 4-5 பேரிடம் என் நாதன் வரவை சொல்வேன். இயேசு வருவார், இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார். மத்தியவானில் எந்தன் சத்திய நாதன் தொனி எத்திசையிலும் உள்ள சுத்தரை ஒன்று சேர்க்கும். மத்தியவானில் எந்தன் சத்திய நாதன் தொனி எத்திசையிலும் உள்ள சுத்தரை ஒன்று சேர்க்கும். நித்திய வாழ்வு பெற கர்த்தரே சுவை நானும், நித்திய வாழ்வு பெற கர்த்தரே சுவை நானும். பத்திரமாய் பின்பற்றி இத்தரையில் ஜீவிப்பேன், பத்திரமாய் பின்பற்றி இத்தரையில் ஜீவிப்பேன். இயேசு வருவார், இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார். முற்றும் அழகுள்ளவர் முகில் மீது தோன்றுகையில் சற்றும் கரை இல்லாமல் சந்தேக நான் அவரை. முற்றும் அழகுள்ளவர் முகில் மீது தோன்றுகையில் சற்றும் கரை இல்லாமல் சந்தேக நான் அவரை. சற்றும் அறிவில்லாத கன்னிகையை போலிராமல், சற்றும் அறிவில்லாத கன்னிகையை போலிராமல், பற்றி எரியும் என் பந்தம் என்னையுடன் இலங்க, பெற்றி எரியும் என் பந்தம் என்னையுடன் இலங்க. இயேசு வருவார், இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார், என் இதய நம்பிக்கை. இயேசு வருவார். உலகம் தோன்றும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டாரே தேவன். கருவினில் உருவாகும் முன்னே உன்னை பிரித்தெடுத்தாரே தேவன்.
தேவன் கருவினில் உருவாகும் முன்னே என்னை பிரித்தெடுத்தாரே தேவன் கிறிஸ்து எனக்காய் அடிக்கப்பட்டார் என் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார் ஆவியாய் கூடவே இருக்கின்றார் எனக்காய் பரிந்து பேசுகிறார் எனக்காய் பரிந்து அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை தேற்றும்படியான வார்த்தைகளை தர வேண்டும். அதுபோல் கேட்கிற மக்களுக்கு இது ஆசீர்வாதம் அமைய வேண்டும். இந்த பேசுகிற வார்த்தை அது அடியனுடையதாயிராமல் உம்முடையதாக இருக்கட்டும். சுயமாய் பேசாமல் உம்முடைய வார்த்தையை உண்மையாக தியானிக்க கிருபைதான். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மயப்படும் ஆசீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன எடுக்க போகிற வசனம் என்னன்னு கேட்டால், நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள், நீதிமான் ஆக்கப்படுகிறவர்கள். யார் நீதிமான் அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபுல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் யார் யார், கர்த்தர் யார் யாரை நீதிமான் ஆக்குறாரு அப்படின்றத நம்ம அதில் வாசிக்க. எதனால் அவர் நீதிமான் ஆக்குகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கிறோம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்துல மட்டும் நம்ம நீதிமான் ஆக முடியாது. நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எதுக்கு விசுவாசிக்கிறோம்? சுகத்துக்காக விசுவாசிக்கிறோம், என்னை ஆஸ்வதிக்கணும் அப்படின்றதுக்காக விசுவாசிக்கிறோம். ஆனால் நீதிமான் ஆக்கப்படுறதுக்காக நம்ம விசுவாசிக்கணும்னா என்ன சொல்றாருன்னா, கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்கள். அப்போ கிரியையினால தான் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். விசுவாசம் எதுக்கு? நம்ம நல்லா இருக்கிறது விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. இப்போ சொல்கிறான் பெரிய ஒரு தலைவர் இருக்கல, நான் உண்மையான விசுவாசியா தொண்டன், நான் விசுவாசி, நான் தொண்டமான நீதி உண்மையான தொண்டன், உண்மையான விசுவாசி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அப்போ தான் அவர்கிட்ட எதையாவது பெற்றுக்கொள்ளலாம், அவரால் நாளைக்கு பதவி உயர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அவன் விசுவாசி தீவிர தொண்டன் சொல்கிறான். பெற்றுக்கொள்ற அதே போல் நாம் கூட ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோமா இல்லையா? இது 2வது கட்டம். நம்ம விசுவாசம் வைக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்குறார். ஆண்டவர் மேலே யார் யார் விசுவாசம் வைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், விசுவாசம் துரத்துறாரு, வியாதி நல்லா இருக்கிறார், எல்லாமே பண்ணுறாரு. அதான் சொல்கிற, வானத்திலிருந்து பெய்கிற மழை எப்படி இருக்குதோ, அந்த எப்படி புல் பூண்டுகளை முளைப்பித்து மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்குதோ, அதே போல் என்னுடைய வார்த்தை இருக்கும்னு சொல்கிறார். இல்லையா? அப்போ ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ஒரு அற்புதத்தை செய்கிறதா இருக்குது. அவருடைய வார்த்தை, அவர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுக்குறாருன்னா அந்த வசனம் வந்து நமக்கு வாழ்வில் ஒரு வெற்றியை தரும். நமக்கு புது வருஷம் ஆனால் ஒரு வாக்குத்தத்தை நமக்கு ஆண்டு தருவாரான்னு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தோன்னு இந்த வருஷத்தில் நீ இப்படி ஆசீர்வதிப்பார், உன்னைய நீதியின் பாதையில் நடத்துவேன்னு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தா அந்த வருஷம்லாம் நீ நீதியின் பாதையில் நடத்துவார்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இது ஆண்டோடைய வார்த்தைன்னு விசுவாசிக்கிறோம். அப்போ அவரிடத்திலிருந்து கிடைத்த ஒரு வார்த்தைன்னு அதே போல் நம்ம ஒரு வாக்குத்தத்தை எதிர்பார்க்குறோம். இந்த வருஷம் முழுவதும் என்னை எப்படி நடத்த போகிறாரோ அப்படின்னு புது வருஷமான ஒரு வாக்குத்தத்தை. ஒரு மாதம் பிறந்தவொடனே ஒரு வாக்குத்தம், இந்த மாதம் ஃபுல்லாக என்னை எப்படி நடத்த போகிற ஆண்டவர், எனக்கு ஒரு வாக்குத்தம் கொடுக்குற ஆண்டவர் ஜெபம் பண்ணுறோம், ஒரு வாக்குத்தம் கொடுக்குறோம். அந்த வாக்குத்தத்தை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறோம், அதன்படி நமக்கு நடக்குது. ஆனால் நீதிமான் ஆக்கப்படுறோமா? அப்போ நீதிமான் ஆக்கப்படும் போது மாத்திரமே நம்ம பரிசுத்தவான் என்ற ஒரு போர்வையில் நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம வருவோம். அதுவரையில் நாம் என்ன பண்ணுறோம்? எல்லாரும் போல தான் நம்ம சாதாரணமாக இருக்கணும். இப்போ ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை ஒரு வசனம் சொல்லுது, பலியினாலே என்னோட ஒப்புரவாக இந்த பரிசுத்தவானை இடத்துக்கு கூட்டுங்கள் என்பார் ஒரு வசனம் இருக்குது. பலியினாலே என்ன பண்ணாங்க? ஒப்புரவாக்குற பரிசுத்தவான்கள். பலியினாலே யார் ஒப்புரவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யார் ஆண்டவருக்கு பலி செலுத்தி காணிக்கை கொடுத்து அவரோட ஒப்புரவாகிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு நாள் கூட்டுங்கள் பரலோகத்தில். அப்போ பலியினால் உடன்படிக்கை பண்ண வேண்டும்.
கிரியினால் உடன்படிக்கை பண்ண வேண்டும். அப்போ உடன்படிக்கை என்பது எப்போன்னு கேட்டால், என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிவேன், உங்களுடைய வசனத்துக்கு நடப்பேன், உங்கள் பிரியமானதை செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம நிச்சயிக்கப்பட்டிருக்கோம். பரலோகத்துக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வாக்கியவான்களாக பரலோகத்தினுடைய பரிசுத்தவான்களாகி பரலோகத்துக்கு நம்ம தகுந்தவர்களாய் நம்மை மாற்றும்படி நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம். அந்த மணவாளனுக்கு ஒரு மணவாட்டியை போல நம்ம அலங்கரிக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்தோம். அப்போ ஞானஸ்தானம் எடுக்காத வரையிலையும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு இது கிடையாது. அப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் இப்போ ஆண்டவர் பிரியமாக வாழணும், நம்ம பரலோகம் போகணும், நம்ம இது செத்தாலும் பரலோகம் போகணும், அந்த ஒரு எண்ணம் மனுஷர்களுக்கு என்ன பண்ணுறது உண்டாகுது. சில பேர் ஞானஸ்தானம் எடுத்தால் கூட ஏதோ யாரோ சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த எண்ணம், இந்த உலகத்தில் எனக்கு ஆசிரமே தரல, இந்த உலகத்தில் நல்லா இல்லை, நான் கஷ்டப்படுறேன், ஆண்டவர் சொல்லி கஷ்டப்படுறேன், எதுக்கு அந்த ஆண்டவர் வணங்கி என்ன பிரச்சனை, இப்படி சொல்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆகவே நம்ம எதுக்காக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. அவர் என்ன ஒரு அடையாளத்தை நம்ம கொடுக்குறார், பரிசுத்த நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். அப்போ ஞானஸ்தானம்ன்றது நம்ம அவரோடு ஒப்புரவாதற்கு நிச்சயிக்கப்படுற மாதிரி, நம்ம பரலோகத்திற்கு ஒரு நிச்சயிக்கப்படுற ஒரு நிச்சயம் பண்ணிருக்கு. திருமணம் நடக்கலைங்க. இப்போ ஒரு மணப்பெண்ணுக்கும் மணவாளனுக்கும் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணுவாங்க. அந்த நிச்சயம் பண்ணி இத்தனாந்தே திருமணம் வச்சுக்கலாம், திருமணம் ஒரு நாள் தள்ளி போடுவாங்க. அந்த திருமண நாள் வரைக்கும் அந்த பெண்ணு பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி யாரோட பழக்கம் வச்சுருந்தா அந்த கல்யாணம் நின்று போயிடும். அப்போ நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண் அது பிறகு வேறொரு யாருடைய முகத்தையும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக வெளியில் கூட அனுப்ப மாட்டாங்க சில வீடுகளில். நிச்சயிக்கப்பட்ட பிறகு ஒரு பெண்ணை வெளியில் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த வீட்டார் பெரும்பாலும் வெளியில் போகாதமா, கல்யாணம் முடிகிற வெளியில் போகாத, யாருடைய அதிக பேச்சுவார்த்தை வச்சுக்க சொல்லி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அவங்கள வீட்டிலே வச்சு என்ன பண்ணுவாங்க, நல்ல அவங்கள ஒரு நல்ல பிள்ளையாக என்ன பண்ணாங்க, அந்த ஒப்படைக்கணும்ல கல்யாணத்துக்கு, அதுக்காக அவங்க பத்திரம். அதே போல் இந்த பசுத்த ஆண்டவர் பசுத்தாவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்து ஞானஸ்தானத்து பிள்ளைகளுக்கு அவர் வரும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு பரிசுத்த கன்னிகையாக அவருக்கு ஒப்படைக்கும்படியாக நம்ம பசுத்த கன்னிகையாக என்ன பண்ணுறாரு, நம்ம தீட்டுப்படாதபடி பாவத்தினால சாபத்தினால தீட்டுப்பட்டு மறுபடியும் பாவ வாழ்க்கை போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம பசுத்தமாக்கும்படியாக தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டுடைய வேதத்தை தெரிந்து கொண்டு அதுபடி நடக்கணும், அதன்படி நம்ம ஆண்டு பிரயாசமாக ஓடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். அப்போ தான் ஆலயத்துக்கே நான் வர வேண்டியதில்லை. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, ஆலயத்துக்கே வர்றதில்லை. ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா ஆண்டு நினச்சா ஒரு நாள் போகலாம், நினச்சா ஆண்டவர் கேட்டு வரலாம், நம்ம தான் வீட்டில் ஜெபம் பண்ணுற போகிறோம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை. ஆண்டவர் எதில் பரிசுத்தமாக்குறாருன்னு சொல்ல முடியாது. ஆலயத்துக்கு வர்றதுனால தேவ வார்த்தையை நம்ம சொல்லி அது மூலமாக பரிசுத்தப்படுத்தலாம். ஆலயத்துக்கு வர்றதுனால நம்ம சோத்திரம் பண்ணி அதிகமான சமுதிரம் காத்திருக்கலாம், பரிசுத்தமாக்கப்படலாம். அப்புறம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று தான் நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துருக்காரு. இதன் ஒரு உடன்படிக்கை நம்மளோட ஞானஸ்தானத்து மூலமாக என்ன பண்ணுறது, நம்மளோட உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் பரவ ராஜ்யம் தருவேன், ஒரு நல்ல வாழ்க்கை இந்த உலகத்தில் தருவேன் அப்படின்லாம் வாக்கு கொடுக்குறாரு தான். அந்த இந்த உலக வாழ்க்கை மட்டும் போதுன்றவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த உலக வாழ்க்கைக்காக தான் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆனால் அந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம், ஒரு மாயையான உலகம், எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு கூட பார்க்க முடியும். ஆனால் பரலோக வாழ்வு என்பது நித்தியமான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வுக்காக நம்ம போராடி கொண்டிருக்கோம். இந்த உலகத்தில் கூட நிறைய இழப்பு, சில பேருடைய வாழ்க்கையில் நிறைய இழப்பு வரும். ஆனால் நமக்கு ஒரே எண்ணம் பரலோகம். அதுதான் கிறிஸ்மஸ் பாடல், பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் அப்படின்னு பாருங்க. கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி, பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சின்னு பாடுவோம். எல்லாம் பாடுவோம் இந்த பாட்டை. ஆனால் பரலோகம் தான் என்னுடைய நோக்கம்னு யாரும் எனக்கு இல்லை. இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே, இந்த உலகத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன் எனக்கு நடக்கலையே, இந்த உலகத்தில் நான் எனக்கு என் வீடு கட்டி வாழ முடியலையே, சந்தோஷமாக எனக்கு நிறைய பணம் என் கையில் கிடைக்கலையே, இதெல்லாம் தருவார்னு நினச்சாலும் ஆண்டுகிட்ட வந்தேன். ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போடுவேன். அழியாத ஒன்று எதுன்னு கேட்டால் பரிசுத்தம், அவர் கொடுக்குற பரிசுத்தம். அதனால தான் அவர் என்ன பண்ணுற கிரியைகள்னால அவர் நம்மோட என்ன பண்ணுற உடன்படிக்கை செய்கிறார். படிங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் அங்கே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நான் படித்த வசனத்தில் பாருங்கள், ஆபிரகாமை குறித்து 2ஆம் அதிகாரம்
நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. நம்ம சொல்றோம் ஆபிரகாமின் பிள்ளைகள் நம்ம சொல்றோம். ஆனா ஆபிரகாம் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, இப்போ ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். ஆபிரகாம் பலியினால தன்னுடைய பிள்ளையை ஆண்டவர் பலி செலுத்துறான். ஆண்டவர் கேட்கிறார், அது மூலமா தான் என்ன பண்ணாலும் நீதிமான் ஆக்கப்பட்டான்னு சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். கிரியைகள்னால அவன் கிரியை எப்படிப்பட்டது, அவன் உண்மையான அவன் கிரியை, அதாவது நம்ம செய்யற காரியங்கள் அது நன்மையான காரியங்கள், அது நன்மையான காரியங்கள் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நீதிமான் ஆக்கப்பட முடியும். அப்போ நம்ம ஆண்டவரத்தை பெற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை, பெற்றுக்கொள்றது எல்லாரும் யார் கேட்டாலும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு இது வேணும்னு ஜெபம் பண்ணால் எல்லாரும் கேட்டாலும் கொடுப்பார். இயேசு அறியாத கூட ஒரு கோயில் மேலே நின்று ஆண்டவரை எனக்கு இந்த காரியம் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணால் கூட அவன் ஜெபத்தி கேட்கத்தான் செய்கிறார், கேட்டு அவனுக்கு கூட ஒரு அற்புதம் நடக்கத்தான் செய்யுது. அதனால அநேகரை நான் பார்க்குறேன், இயேசுநாதர் நல்ல தெய்வம், அவர் முன்னாடி கோயில் முன்னால் போகும்போது ஒரு சின்ன வணக்கம் போட்டு ஒரு சிலுவை போட்டு போகிறான். எத்தனை பேர் ஏங்க என்னப்பா நீ கிறிஸ்தவம் கிடையாது போகிறேன்னு கேட்டால், இல்லை அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனால் அந்த காரியம் நடக்கும் அப்படி எத்தனை பேரை சொல்கிறான். ஆனால் அவர் வழியில் நடக்கலை, ஆனால் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறான். அப்போ அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதை போல தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் பரலோகம் தான் என் பேச்சுன்ற வாழ்க்கை நமக்கு என்ன இல்லை, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்ம கடந்து போகலை. அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து போக வேண்டுமானால் ஆபிரகாமை போல இந்த 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருப்பாங்க 16ஆம் வசனத்திலிருந்து நீ உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பண்ணுவேன்னு சொன்னார். போதும் பாருங்க, இங்க ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த காரியத்தை நீ செய்தபடினால், எந்த காரியம் பார்த்தீங்கன்னா 11 - 12 சொல்ற அதே அதிகாரத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டார் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்தது. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாமுக்கு எப்பொழுது வந்தது பாருங்க. 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிச்சுன்னா ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சொல்றாரு. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியாகமத்துல நம்ம ஆபிரகாம் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் நம்ம சொல்றோம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ ஆண்டவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் இடத்துல உத்தமத்தை எதிர்பார்த்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவன் ஆண்டவரை விசுவாசிச்சான், ஆண்டவர் நம்பினா, அவர் எதிர்பார்க்க உத்தமம் அவனிடத்துல இருந்தா இல்லையா? இல்லை. அதனாலதான் அவர் சொல்ல, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, நான் சர்வவல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்றார். அதே போல உங்களை என்னை பார்த்து உத்தமனாயிரு என்று சொல்றார். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற உத்தமம் நம்மிடத்துல இருக்குதா? இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம் ஒரு பொய் சொன்னதாக வேதத்தில் சொல்லுது. தான் உயிருக்காக பயந்து, ஏன்னா அந்த தேசத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆண்டவர் சொன்ன உடனே போகிறான், ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படிந்து போகிறான். ஆனால் அங்கே போயிட்டு தான் உயிருக்கு பயந்து மகனையிட சொல்கிறான், நீ மனைவின்னு சொல்லாத சகோதரின்னு சொல்லு. மனைவி சொன்னால் என்னை வெட்டி கொண்டு போட்டு உன்னை கொண்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு பொய் சொல்கிறான். தான் உயிருக்காக ஒரு பொய் சொல்கிறான். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனா இரு. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்ல அவர் அப்போ அதுக்கு முன்னாடி அவர் உத்தமமா இருக்கலன்னு தான் அது அர்த்தம். அல்லேலூயா. இன்னொரு இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்றாரு, இங்க மேல உள்ள படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 75 வயசு ஆகணுன்னே அவருக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் நம்பி தான் போனாரு, ஆண்டவர் கூப்பிட்டு தான் போனாரு.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்றாரு. சொன்னாலும் ஆண்டவர்கிட்ட அவன் என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. அவன் மனைவி சொல்றா, எனக்கு தான் குழந்தை இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பெண் அந்த ஆகார என்ன பண்ண, நீங்கள் திருமணம் பண்ணிக்கங்க, அவளாலேயாவது நமக்கு சந்தானம் கிடைக்குது, நம்ம பிள்ளை கிடைக்கும், நமக்கு ஒரு குழந்தை பாக்கி கிடைக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறான், மனைவனுடைய சொல்லு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறான், அவளோடு சேர்ந்து அவளுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க செய்யலாம். இப்போ ஆண்டவர்கிட்ட நான் மனைவி இருக்கத்தக்க இன்னொரு மனைவி அவன் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அவன்கிட்ட கேட்டுக்கலாம்ல. அப்போ உத்தமனா இருக்கிறதுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய காரியங்கள் நான் உத்தம நிறைய பேர் சொல்லலாம், பரிசுத்தவான் நிறைய பேர் கைப்பற்றி சொல்லுவான். அப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோம், உத்தமம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிறது. அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, 75 வயசுல என்ன பண்ண, நம்ம குழந்தைக்கு பிறக்காது, அதனால என்ன பண்றான், முன்னாடி சொல்றான், நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அந்த பிள்ளையால் நம்மளுக்கு கல்யாணம், நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும், குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த நம்பிக்கையை ஆண்டவர் மேலே இல்லாமல் போயிட்டு விசுவாசம் பாருங்க. இன்னைக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம், ஆண்டவர் பிரியமில்லாத காரியம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவர்கிட்ட அவன் என்ன பண்ணல, கேட்கல. ஆனால் பாருங்க, ஆண்டவர்கிட்ட அவன் கேட்காத பட்சத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, அந்த சொல்கிற பாருங்க, 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம். சாரா சொல்றது இதை பாருங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். பாருங்க, சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். பாருங்க, எனக்கு கர்த்தர் வந்து என் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு உங்களுக்கு, அதனால இந்த பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க, இவ்வளவு ஒரு குழந்தை பிறக்கும், நம்ம வீடு கட்டப்படும். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவங்களுக்கு வந்துருக்கு பாருங்க. அதே நேரத்தில் அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணது, இன்னைக்கு ஆம்பளைங்களுக்கு சொன்னா போதும், ஒரு மனைவி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா சந்தோஷம் பேச்சாய்ப்படும். அதே போல இவனுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து எப்பொழுதுமே என்ன பண்றதுக்கு இந்த பெண் கொடுக்குற இடம் தான், பெண் இடம் கொடுத்தபடினால்தான் ஆபிரகாம் என்ன பண்றாரு. அதான் ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஆபிரகாம் ஆண்டவருடைய இது பற்றி ஒரு வார்த்தை கேட்கல. ஆண்டவரை, என் மனைவி இது போல சொல்றாள, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாள, அப்ப என்ன ஆண்டவரேன்னு கேட்டுக்கலாம்ல. அதான் ஆண்டவர் சார் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிறது. அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்ததுனால அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான், அவன் பேர் இஸ்மவேல் என்று பேர் அவனுக்கு. அதனாலதான் அவன் பிறந்து பாருங்க, அப்போ வயசு என்ன தெரியுமா, 86 வயசு. 16ஆம் வசனத்தில் அதே அதிகாரம் சொல்லு, ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றுப்பது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ 86 வயசுல அவர் குழந்தையை பெற்றெடுக்கும். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் அவனோட பேசுறாரு. 99 வயதான போது, அதுக்கு பிறகு அந்த குழந்தை பிறந்து 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 2ஆம் வசனத்தில், நானும் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு என்ன பண்ண, உன்னைய தகப்பனா ஏற்படுத்துற, உன்னை பேர் இன்னும் ஆபிரகாம் இல்லை ஆபிரகாம்னு சொல்லி பேர் மாத்துறாரு. அப்ப அதுவரையிலும் ஆபிரகாமா தான் இருந்திருக்காரு அவருடைய வாழ்க்கை. அப்போ எப்பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் மாத்துகிறார்னா பாருங்க, ஆண்டவர் உன்னோட ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்தி, உடன்படிக்கை நான் எப்பொழுது ஏற்படுத்துறேன்னா அதுக்கு பிறகுதான் உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. இஸ்மவேல் பிறந்த பிறகுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுக்கு பிறகு இவனை விட்டா இன்னும் நிறைய காரியத்தை என்ன பண்ணலாம், நமக்கு பிரியலாத செஞ்சிருவான்னு சொல்லிதான் எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா என்ன சொல்லிட்டாரு, உன்னோட உடன்படிக்கை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால உன்னை நான் ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் இங்க அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு, உன்னிடத்துல பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணி விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. இதன் மூலமா நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிறேன். உன் வீட்டில் பிறக்கிற பிள்ளையா இருக்கட்டும், உன் அடிமை பிள்ளையா இருக்கட்டும், ஒரு இடத்துல வந்து சேவிக்கிற வேலைக்காரன் எல்லாருக்கும் என்ன பண்ணும், விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுக்குறார் ஆபிரகாம். ஆபிரகாம் கிட்ட ஒரு ஆண்டவர் பேசுறார், உடன்படிக்கை ஏற்படுத்து, இதனால உங்க சந்ததியில உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து என்ன பண்ணாரு, உனக்கு சாராயையும் சாரான்னு சொல்லணும், அவளை சாராயின்னு அழைக்காத சொல்கிறார் அதே அதிகாரம் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த குமாரனை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இஸ்ரவேல் பிறந்திருக்கான், என் வீட்டில் அவன் உங்க பிழைக்கட்டும் அப்படின்ட்டு அவள் என்ன சொல்கிறா, நான் 100 வயசு ஆகி போச்சு, இனிமேங்க எனக்கு பிள்ளை பிறக்க போகுது, 90 வயசு ஆன பிறகு எப்படியே அவன் என்ன நகைக்கிற, ஆபிரகாம் மோகப்புற விழுந்து நகைத்து 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாரார் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இதயத்திலே சொல்லி கொண்டு இஸ்மவேல் மூக்கும்பாக பிழைப்பானா என்று ஆபிரகாம் தேவனத்தில் நம்ப மாட்டான். இது அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது சாரா தேவன், உன் மனைவியாக சாரா நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பாருங்க, உனக்கு என்ன பண்ண, ஒரு குமாரனை கொடுப்பேன். அல்லேலூயா. ஈசாக்குன்னு பேர் வைக்க சொல்றேன், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்க சொல்லிட்டு இஸ்மவேலுக்காக செய்த விண்ணப்பத்தையும் கேட்டேன், அவனே நான் ஆசீர்வதித்து ஒரு ஜாதி ஆக்குவேன், ஆனால் உனக்கு பிறக்கிற அந்த குழந்தையோடு அந்த பிள்ளையோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன், அந்த ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த உடன்படிக்கை நிமித்தமாக தான் இன்றைக்கி ஆபிரகாமுடைய சந்ததியை நாம் என்ன பண்ணுறோம், உடன்படிக்கையினால தான் நாம் இன்றைக்கி ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த உடன்படிக்கை பண்ண பிறகு தான் ஒருவேளை அவர் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக அவர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் உத்தமமாக இல்லைன்னு தான் அது அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கணும், ஞானஸ்நானம் எடுத்தோம், இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் ஒரு நித்திய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம முழுமையாக வரல. ஆபிரகாம் பாசுரம், எனக்கும் பாரு நடந்து உத்தமனாகிறது. ஆண்டவர் நம்பி வந்தார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆண்டவர் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. ஆனால் எல்லா பிரச்சனைகளும் அவர் காப்பாற்றுறாரு, இதெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் உத்தமனை இருக்க அவரால் முடியல. காரணம், அவரோடு உடன்படிக்கை பண்ண பிறகு தான் அவர் என்ன பண்ணுறது, அவர் சரியாக முடியுது. அதே போல் நம்மோடு அவர் உடன்படிக்கை சரியான முறையில் ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று அவர் இருக்கிறார். அந்த உடன்படிக்கையாக தான் அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியின் மூலமாக என்ன பண்ணார், நம்மோட அவர் என்ன பண்ணார், நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரம் போது அது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அப்போ தான் அவங்க சரியாக வருவாங்க. இந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளா இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியாத எண்ணத்தை உணர்த்துவார், நம்மளை உற்சாகப்படுத்துவார். அதுக்கு தான் அந்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துறாரு அடையாளமாக நம்முடைய ஆண்டு. அதனால் இந்த நாள் ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் அதுக்கு பிறகு தான் அவர் சோதிக்கிறாரு. இதெல்லாம் செஞ்ச பிறகு இந்த பிள்ளையை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் சொல்கிறாரு 22ஆம் அதிகாரத்தை, உன் பிள்ளைய 15 வயசு ஆன பிறகு மகனை மோரியா இந்த மலையில் கொண்டு எனக்கு பலி செலுத்துன்னு சொல்கிறார். அவனை சோதிக்கிறார் ஆண்டவர். அப்புறம் உத்தமனா இல்லையா, அவனை உத்தமமாக இருக்கிறானா, உண்மையே உத்தமனாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பான். அவன் உத்தமத்தை சோதிக்கிறார். ஆண்டவரை நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ண, பிள்ளைய நான் கொடுக்குற சொல்லி என்ன பண்ணால் மோரியா மலையில் கொண்டு பலி செலுத்த போகும்போது தான் அவனோட மனைவியிடத்தில் அவன் சொல்லலை. ஆனால் அவனுக்கிட்ட தான் அந்த மாதிரி சோதனை வந்து, அவன் மனைவிக்கு அந்த மாதிரி சோதனை கொடுக்கல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. மனைவிடத்தில் சொல்லலை, நானும் மகனும் போய் பலி செலுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அங்கே பலி செலுத்த போன இடத்துல பாருங்க, இவன் ஆண்டவருக்குன்னு கொடுக்க முடிவு எடுத்துட்டான். ஆண்டவர் கொடுத்தார், அவர் கொடுத்தாரு, அதனால் அவருக்கே கொடுப்பன்ற ஒரு உறுதியான நம்பிக்கை, அவன் தைரியம், திடம் எல்லாம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணா, ஆண்டவருக்கும் என்ன பண்ணா, அவனை கட்டி என்ன பண்ணா, பலிபீடத்தில் கிடத்தி கட்டையெல்லாம் அடிக்கி மேலே வச்சு கத்தி எடுத்து வெட்ட போகும்போது ஆபிரகாமை நிறுத்துன்னு ஆண்டவர் சொன்னார். என் சத்தத்துக்கு கீழ் எனக்கு பயப்படுகிறேன் என்று நீ இப்போ நான் அறிவேன். அல்லேலூயா. எனக்கு பயப்படுகிறவன். அப்போ ஆண்டவர் பயந்தபடினால தான் என்ன பண்ணுறான், அப்போ அவருடைய வார்த்தையும் கீழ்ப்படிஞ்சான், பயப்படுகிறான். அப்போ நம்ம எப்பொழுது ஆண்டவர் பயப்படுகிறோம் என்று ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவர் கொடுத்ததே நம்மகிட்ட ஒரு முறை எடுக்கிறாருன்னா, ஆண்டவர் எடுக்கிறாருன்னா கொடுத்து தான் ஆகணும். நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆகவே ஆபிரகாம் என்ன பண்ணா, ஆண்டவருக்கு என்ன பண்ணா, மனப்பூர்வமாக கொடுத்தான். அதோடு என்ன பண்ணா, அவர் என்ன பண்ணார், பலியினால் உடன்படிக்கை பண்ணார். அல்லேலூயா. அவர் கொடுக்குறானா இல்லையா, அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து என்ன பண்ணார், ஆட்டை வெட்டி பலி செலுத்தி அந்த பலியோடு அவர் என்ன பண்ணார், அவனோட உடன்படிக்கை பண்ணார். அதே போல் கிரியை, நம்முடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்குது, நாம் செய்கிற ஆண்டவருக்காய் கொடுக்குற காரியம், ஆண்டவருக்காய் செய்கிற காரியம் அத்தனையும் அவர் பார்க்குறாரு. நம்மகிட்ட கொடுத்துட்டு ஒரு 10,000 கொடுத்துட்டு ஆண்டவர் திருப்பி இதை குடும்பங்கனேன்னு கேட்டால் நம்ம எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள். இது ஒருத்தர் கொடுத்துருப்பார், ஏதாவது ஒரு வழியில் வந்திருக்கோம், இது ஆண்டவரே வந்து இதை குடும்பங்கனே எனக்கு ஊழியத்துக்கு குடும்பங்கனே அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் நமக்கு, குடும்பமா நம்ம. ஆனால் அப்படி தான் ஆபிரகாம் நம்முடைய பிள்ளையை கொடுத்துட்டு என்ன பண்ணார், எனக்கு பலியாக கொடுத்து என்ன பண்ணுறது, அந்த பிள்ளைய வெட்டி பலி செலுத்துன்னு கேட்குறாரு. அப்போது என்ன பண்ணான், ஆண்டவருக்காக என்ன பண்ணான், அவன் கொடுக்கறதுக்கு ஆயத்தமான.
அவன் உத்தமனா இருந்தான்னு சொல்லி அங்கே சொல்ல, அதனால தான் அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். அல்லேலூயா. அது எந்த கிரியை செய்யாம நம்ம நீதிமான் ஆக்கப்படவே முடியாது. விசுவாசிங்க எல்லாமே விசுவாசிக்கிறாங்க. உலகத்துல இருக்க எல்லாருமே சாதாரண உலகத்துல போற மற்ற ஜாதிகாரங்க யாரா போட்டவர் ஏசு எப்படி போட்டவங்க அவரு நல்லவருங்க, அது ஜெபம் பண்ணா ஆண்டவர் கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளனா கூட ஏசு நல்லவர்னு சொல்றான். அவன் ஜெபம் பண்ண தருவான். அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, நமக்கு தான் நம்பிக்கை இல்லை, அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு சில காரியம் வாய்ப்பு இருக்கு. அப்ப அவனுக்கு நமக்கு வித்தியாசம் என்ன இருக்கு? ஆனால் சோதனையில ஆபிரகாமை போல நமக்கு சோதனை பாடுகள் வரும். இந்த பாடுகள் மத்தியில நாம் ஆண்டவர் கொடுக்குறோமா இல்லையான்றதை அவர் பார்க்குறார். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை பார்த்து என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமோட நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் நீ எனக்கு இந்த மகனை ஒப்பு கொடுத்த அப்படின்னாலே எனக்காக நான் கேட்டேன் கொடுத்துட்டேன், அது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் அவன் என்ன ஆண்டவர் அவனை ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு மனப்பூர்வமான ஒரு ஆசீர்வாதம் அதுக்கு பிறகு ஆண்டவர் கொடுக்குற. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம சோதனைகள் பாடுகள் வரும்போது ஆண்டவர் வந்து கொடுத்து கேட்குறாருன்னா அவர் கேட்டார். அதான் சொல்கிறாரு. இப்போ நீ 1 சாமுவேல்ல ஆபிரகாமை குறித்து ஆபிரகாம் இப்படி நீதிமானாக்கப்பட்டான். அதுக்கு பிறகு அவர் நீதிமான் ஆக்குறார். ஆண்டவர் வந்து நீதிமானாக ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த கிரியைகள்னால நீதிமான் ஆக்குறாரு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-11 அங்கே இன்னைக்கு ஒரு வார்த்தையை நாம் பார்க்குறோம். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறனால என்ன பிரயோஜனம் நம்ம நினைக்கக்கூடாது. நாங்கள் ஆண்டவருக்கு என்று என்ன பண்ணுறா அந்நாளை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். 10-11 படிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். சவரன் கத்தி அவன் தலை மேல படுவது ஒரு பொருத்தனை பண்ணான். அல்லேலூயா. அன்னாளுக்கு பிள்ளை கிடையாது. அவனுக்கு 2 மனைவி. எல்கானான்னு ஒருத்தனுக்கு 2 மனைவி. ஏழையவளுக்கு 4-5 பிள்ளைகள் பிறந்திருக்கு. ஆனால் அன்னாளுக்கு குழந்தையே இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் பலி செலுத்தும் போது ஆண்டவர் சமூகத்தில் மனம் கசந்து அழுது என்ன பண்ற ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அந்த சகல நாளும் கர்த்தருக்கு அவனை ஒப்பு கொடுக்குறேன், அவன் தலை மேல சவரகத்தையே படாத அளவுக்கு பிள்ளைய வளர்க்குறேன் அப்படி சொல்லி ஒரு பொருத்தனை பண்ண ஆண்டவருக்கே கொடுத்துட்றேன் இந்த பிள்ளைய. அப்போ பிள்ளையே இல்லாத அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை எப்படி கிடைச்சதுன்னா அவள் மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணா, ஒப்பு கொடுக்குறேன்னா இந்த பிள்ளைய உமக்கே ஒப்பு கொடுக்குறேன், உமக்கே கொடுத்துட்றேன். நான் என்ன பண்ண என் பிள்ளை என்னால் என்ன பண்ண என் பிள்ளைய மொட்டை அடிக்க மாட்டேன் தலையில, பிள்ளைய நான் உமக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒப்பு. ஆனால் அதுக்கு ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு பாருங்க. 12ஆம் வசனம் படிச்சிங்க. இப்போ படிச்சிங்களா? இப்போ 2ஆம் அதிகாரம் 20-21 படிங்க. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக. அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். 3 குமாரர்களையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு ஒரு 5 பிள்ளைகளை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்தா அப்ப அவர் நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு பாருங்க. நம்ம கர்த்தருக்குன்னு ஒண்ணு சொல்லி என்ன பண்ண இவ வாயினால பொருத்தனை பண்ணா ஒன்ன கர்த்தருக்கே கொடுத்துட்றாண்டவரை கொடுத்தா முதல் பிள்ளை கர்த்தருக்கே கொடுத்துறேன்னு சொன்னா அதனால ஆண்டவர் அதே மாதிரியே பிள்ளை பிறந்தவர் 1 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளையை பால் மறக்க பண்ணி ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டான். அப்போ ஊழியக்காரன் ஆஸ்வதிக்கிறான். கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார், உதவி ஆஸ்வதித்து உனக்கு இவளால உனக்கு சந்தானம் கட்டளையிடுவார்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஊழியக்காரன் ஆஸ்வதிக்கான். அதே மாதிரி அவங்க திரும்ப வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு 5 பிள்ளைகள் அவங்களுக்கு பிறந்தது. கர்த்தர் 5 பிள்ளைகளை கர்த்தர், ஒரு பிள்ளை கர்த்தருக்கு ஒரே ஒரு பிள்ளையை தான் கொடுத்தாரு முதல்ல, அந்த பிள்ளையை கர்த்தர். இப்போ நாம ஒன்றை கொடுத்துட்டு கர்த்தர் கேட்டால் கொடுக்குறோமா? மனசே வர்றதில்லை நமக்கு. இந்த பிள்ளைய கர்த்தர் ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படி மனசு. நான் கூட அப்படி இல்லாமல் போயிட்டேன். என் மகளை ஊழியத்திற்குன்னு நான் அவனை என்ன பண்ணேன், பயன்படுத்தி தரணும். நான் என்ன பண்ணல, அதில் தவறிட்டேன். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மகிட்ட இல்லாவிட்டால் அந்த பிள்ளையை பாருங்க, அவனை கர்த்தருக்குன்னு கொடுத்துருந்தா இன்னும் அநேக ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருப்பார். நான் கர்த்தருக்குன்னு கொடுக்காம அவனை என்ன பண்ண வேறு விதமாக என்ன பண்ணுறேன்,
வேறு பத்திரிக்கை மூலமாக வேறு விதமாக அவனை நான் பயன்படுத்தினால அவன் இந்த பூமியில் வாழ முடியாமல் ஆகிப்போச்சு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் நிறைய நஷ்டங்கள் வருது. அதனால் ஆண்டவர் நம்ம குறை சொல்கிறது கிடையாது. ஒரு பிள்ளைய முதல் பிள்ளை எனக்கு கற்பந்திருந்து பிறக்கிற யாவும் எனக்கு உரியதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம முதல் பிள்ளையை கற்றுக் கொடுக்குறோமா? நம்ம வர்ற தசம்பாகத்துல எல்லாம் முதல்ல எடுத்து கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாவற்றிலையும் தலையிட்டு கற்றுக் கொடுன்னு சொல்லுது. நம்ம அதில் மறந்துடுறோம். மறந்துட்டு ஆண்டோட குறை சொல்றது ஒன்றுமே ஆகவே ஆண்டவர் நம்ம நீதிமான் ஆக்கப்படாத காரணம் இதுதான். இன்னைக்கு நீதிமான் ஆக்கப்பட்ட ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த பிள்ளையை கர்த்தருக்கே கொடுத்தான், அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். அதே பாருங்க, இன்னைக்கு அண்ணாள் பாருங்க, சொன்ன வார்த்தை இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆனால் ஆபிரகாம் கேட்கல. ஆபிரகாம் ஆண்டவரே கொடுத்தாரு. ஆண்டவரே கொடுத்துட்டு ஆண்டவரே கேட்டாரு, ஆண்டவரே கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு தன் பிள்ளையை திருப்பி அவன் கையில் கொடுத்துட்டாரு. அப்போ அவருடைய உத்தமத்தையும் அவன் கருத்துக்கு பயந்து நடக்கிறதையும் ஆண்டவர் கண்டார், அவன் நீதிமானாக்குனார். அதே போல் அண்ணாலும் பாருங்க, அவள் சொன்ன வார்த்தையின்படி முதல் பிள்ளை கர்த்தருக்கே பிறந்தவனை கொடுத்துட்டா. திருப்பி பிறக்குமா பிள்ளைய பிறக்குமா பிறக்காதோ அவளுக்கு சந்தேகம் இல்லை. கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தர் கொடுத்தாரு. எனக்கு ஒரு பிள்ளை கர்த்தர் கொடுத்தா, கர்த்தருக்கு கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தா. ஆனால் அவன் நினைச்சு பார்த்துருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் 5 பிள்ளைகளை திரும்ப கொடுத்தான், அவன் நீதிமானாக்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தருக்கிட்டு கேட்கிறோமா? 3ஆம் அதிகாரம் நீங்க இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். இயேசு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல அங்க ஆண்டவர் நீதிமான், இங்க நீதிமான் யார் நீதிமான் ஆண்டவர் சொல்றாரு. இங்க லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன், அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன் என்று பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான் சொல்ல பாருங்க. 2 பேரும் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்களா? இயேசு சொன்னார். ஒருத்தர் சொன்னானா, ஆண்டவரே நான் சரியா சர்ச்சைக்கு போறேன், ஒழுங்கா சர்ச்சைக்கு போறேன், ஒழுங்கா கசமா கொடுக்குறேன், 2 தடவை உபவாசம் போடுறேன் மாசத்தை வாரத்துல, இந்த ஆயக்கார மாதிரி நான் இல்லை ஆண்டவரே. அந்த பரிசேயன் ஒருத்தன் சொன்னான், அப்படி ஜெபம் பண்ணான். நான் அந்த ஆயக்காரன் என்ன பண்ணான்? அந்த ஆயக்காரன் வரி வசூல் பண்றான்னு சொன்னானா, ஆண்டவரே பாவியாய் மேல் கிருபியாரும் நெஞ்சில் அடிச்சுட்டான். ஆண்டவர் சொன்ன இது சொன்னது இது. அப்ப அவன் நீதிமானாக்கப்படல. யார் நீதிமானாக்கப்பட்டா? அதாவது நம்ம செஞ்சதை சொல்லி காமிக்கிறவனா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம நீங்க கொடுக்கறது கொடுக்காதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட ஆண்டவரை கொடுக்குறேன், தசமாக கொடுக்குறேன், காணி கொடுக்குறேன், அதெல்லாம் நம்ம சொல்லவே தேவை. அவர் கொடுக்குறத நீங்க பார்க்குறாரு இல்லையா? அவருடைய ஜெபம் மட்டும் பண்ணும். என்னை பரிசுத்தமாக என்னை ஆசீர்வதி ஆண்டவரை, எனக்கு அற்புதம் செய்யும். நமக்கு தெரிந்த மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதுதான் நம்ம ஜெபம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு ஜெபமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை பாவியாக இருப்பேன் கிருபையாக சொன்னான். அதனால தான் இவன் நீதிமானாக்கப்பட்டவனா திரும்பி நான் சொல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நமக்கு பாவ காரியம் இருக்குது. நிறைய ஊழியக்காரனாக இருக்கிறோம், பரிசுத்தவான், நான் ஒழுங்காக சபைக்கு போகிறேன், நான் பரிசுத்தவான் கை குட்டி கம்பீரெல்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஆபிரகாமையே பார்த்து சொன்னார், நீ உத்தமனாயிருன்னு சொன்னார். அப்போ ஆபிரகாமே ஆண்டவரோட பேசணும், ஆண்டவர் அவனுக்கு நிறைய காரியங்களாக இருக்கணும்னு செய்தார். அவனே சில காரியங்களை தவறுனானா? நீங்களாம் தவற மாட்டோமா? ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமுடைய எண்ணம் குழம்பும் நமக்குள்ள இருக்காமல் இருக்காத இருக்கும். ஆனால் ஆண்டு ரொம்ப உத்தமனாக இருக்க நம்ம பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நம்மோடு நிச்சயமாக ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். உடன்படிக்கை பண்ணுவதற்கு ஒரு கிரியை, ஒரு அடையாளம். நாம் செய்கிற நன்மைகள், நாம் செய்கிற கிரியைகள், நாம் ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள். ஆண்டவர் கொடுத்ததில் உண்மையாக கொடுத்தான். நம் பிள்ளையே கர்த்தர் கொடுத்தான், முதல் பலனே கர்த்தர் கொடுத்தான். அதனால அவன் நீதிமானாக்கப்பட்டான். அப்புறம் யோபு குறித்து கர்த்தர் சாட்சி சொல்றாரு பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கர்த்தர் யோபு குறித்து சாட்சி சொல்றாரு. இப்ப உங்களே என்னை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுவார். ஆண்டவர் தான் சாட்சி சொல்றார் யோபு குறித்து வேதத்துல. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. யோபுல கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அவனைப் போல ஒருவனும் இல்லை. அவன் உத்தமன்றாரு, சன்மார்க்கன்றாரு, தேவனுக்கு பயந்து நடக்கிறவன்றாரு. யோபு குறித்து இவ்வளவு சாட்சி சொல்றாரு. சாத்தான் வந்து நிற்கிறான், அப்படியே உலகத்தை சுத்திட்டு வந்து ஆண்டவர் நிற்கிற ஸ்தலத்தில் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அப்படியே யோபு பார்க்குறான், யோபு வீட்டை பார்க்குறான். உடனே ஆண்டவர் பார்த்துட்டாரு. யோபு மேலே கவனம் வச்சாயோ, அவன் உத்தமன்,
அப்படி சொல்றாரு. இது போல உங்க மேல என் மேல அவன் கண் வைப்பான். நீங்க உத்தமமா நடக்கும்போது கண் வைப்பான். ஒருவேளை ஆஸ்வதிக்கப்பட்டவனா இருந்த யோபு மேல கண் வைத்தா, அதே போல் நீங்க ஆஸ்வதிக்கப்படும் போது உங்க மேல கண் வைக்கலாம். அப்போ உங்க உத்தமத்தை சோதிக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணலாம், அனுமதி கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சிலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நீங்க உத்தமமா இருக்கிறீங்கன்னு கூட என்ன பண்றான், சாத்தான் நான் சோதிக்கிறேன் ஆண்டவரேன்னு கேட்டுப்போம். யோபு சோதிச்சான். ஆண்டவர் சொன்னார், அவன் உத்தமப்பா, அவன் பொல்லாப்புக்கு விலகிறவன்ப்பா, அவனுக்கு போல ஒருத்தனும் கிடையாது பூமியிலன்னு சொல்லிட்டாரு. அப்படியே ஆண்டவரே நீங்க ஆஸ்வதிக்கிறீங்க, பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, ஆனா அவனை என் கையில விட்டுப்பாரு ஆண்டவரே. சரிப்பா உன் கையில தானே இருக்கா, உயிரை தவிர உயிரை மட்டும் எடுக்கிற சக்தியில் என்ன வேணாலும் பண்ணி கேட்டார். அதான் சாத்தானுக்கு வந்துச்சு கொண்டாட்டம். என்ன பண்ண, உத்தமன் சொல்லுதியா நம்ம தூசிக்க வைக்கிறோம் பாரு, கெட்ட வார்த்தை போட்டு ஏசினாரு திட்ட வைக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் வச்சான் வேட்டு. ஒரே நாளில் ஆடு மாடு எல்லாம் செத்து போச்சு. பிள்ளைகள் வீட்டோட சந்தோஷமா இருக்கும்போது பெரிய காற்று அடிச்சு வீடு இருக்கு, பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. ஆடு மாடு மற்ற ஒட்டங்களெல்லாம் ஒருத்தர் ஓட்டிட்டு போயிட்டான். ஒருத்தன் மட்டும் சொல்லுவான், ஆண்டவரை நான் மட்டும் தப்பிச்சேன், எல்லா வேலைக்காரங்களும் செத்து போயிட்டாங்க, பட்டயத்தெல்லாம் வெட்டி போட்டு போயிட்டாங்க, பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு சொல்றதுக்கு ஒருத்தன், அவன் மட்டும் தப்பிக்கிறதுக்கு சாத்தான் ஒருத்தன் விட்டு வைப்பான். இவன் மட்டும் சொல்லுவான், இவன் மட்டும் ஐயா பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, ஒரு காற்று அடிச்சு வீட்டு எடுத்து கொடுத்து எல்லாம் செத்து, நான் மட்டும் வெளியில இருந்தா ஓடி விட்டேன் ஐயா. ஒருத்தரை மட்டும் விட்டுருவான் சாத்தான். இப்படி சொல்லும்போது சொல்லலாம், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தா கர்த்தர் சோத்திரம். யோபு அவன் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் திட்டலன்னு சொல்லப்படுறான், உத்தமத்தில் உறுதியாக இருந்தான் சொல்லுவான். இதெல்லாம் முடிச்ச பிறகு கூட இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சாத்தான் மறுபடியும் வைக்கிறான். அவனை நான் தொட்டு பார்க்குற ஆண்டவரே, அவனுக்கு நோயை கொடுத்து பார்க்குற ஆண்டவரே அப்படின்னா அதையும் விட்டுட்டு உடம்பெல்லாம் சொரிஞ்சு புண்ணாகி சொரிஞ்சு கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க துக்கம் 6 மாதம் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அவன் வெளியில் உட்காந்து அந்த அடுப்பு குப்பைகளை என்ன பண்ண உடம்பெல்லாம் பூசிட்டு அந்த மருந்து மாதிரி அதான் மருந்து போட்டு என்ன பண்ணா புலம்பி, நான் பிறக்காம இருந்தால் நல்லா இருக்கும், நான் பிறந்த நாள் இருக்காச்சு அப்படின்னு அவன் புலம்பி கொண்டே இருந்தானே தவிர ஆண்டவரை பூசிக்கலை வந்து சொல்லப்படுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுன்னா, ஒரு சாத்தான் ஒரு பிரச்சனையை ஒன்று கொண்டு வந்துட்டான், ஏதாவது ஒரு இது பண்ணிட்டானா ஆண்டவர் ரொம்ப தூசிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் கண்ணு இல்லை காது இல்லை, ஆண்டவர் வணங்கி பிரயோஜனம் இல்லை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம், புலம்புறோம் நம்ம. ஆனால் அவனுடைய புலம்பல் எப்படி இருந்தால், நான் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும், நான் பிறந்த நாள் வந்து சூரியன் உதிக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும், இப்படிலாம் நிறைய காரியங்கள் அவன் சொல்லிக்கொண்டே இருக்கான தவிர ஆண்டவர் அவன் திட்டவே இல்லை. ஆகவே யோபு சொல்கிறான், அவன் தன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான், அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் இந்த 18ஆம் அதிகாரத்தில் யோபுல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தில் அவன் சொல்கிறான், இந்த சரீரத்திலிருந்து நான் ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவேன், நான் ஒரு நாள் பார்ப்பேன், என் கண்களாலே அவரை என்ன பண்ணுவேன், நான் காண்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்நிய கண்களால் என்னுடைய கண்களாலே அவரை நான் காண்பேன் அப்படின்னு அவன் ஒரு விசுவாச அறிக்கை அவன் சொல்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு உத்தமம் நமக்கு இருக்குதான்னு பாருங்க. அந்த உத்தமத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம உத்தமமாக அதை சொல்கிற ஆண்டவர் முன்பாக அது நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி அப்படிப்பட்ட உத்தமம் இருக்குதான்னு தெரியல. ஆகவே அந்நிய கண்களால் என்னுடைய கண்களால் அவரை காண்பேன்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் ஆண்டவரை நாம் இந்த நாட்களில் நம்ம உத்தமமாய் நாம் பின்பற்றும்போது நமக்கு பல சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரினை காத்துக்கொள்வார், கர்த்தரினை கைவிட மாட்டார். விசுவாசமாக நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் ஒரு நாள் நம்ம தூசிக்காதபடிக்கு சாத்தான் கொடுக்குற சோதனை இதெல்லாம் நான் ஜெயிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ண அனுபவிச்சிருக்கிறாரு. இந்த பிரச்சனையை ஆண்டவர் அனுபவிச்சிருக்கிறாரு. தாவீது சொன்னான், இந்த சீமை என்னை தூசிக்கணும்னு ஆண்டவர் அவன் சொல்லியிருக்காரு, அதனால நான் தூசிக்கிறான் அப்படின்னு ஒரு காலம் தாவீது சொன்னான், ஒரு ராஜா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் தூசிக்கணும் கூட என்ன பண்ணலாம், ஆண்டவர் அனுமதி கொடுத்துக்கலாம். அனுமதி இல்லாமல் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, உங்களை தூசிக்கவும் முடியாது, உங்களை எதுவும் என்ன பண்ண முடியாது, உங்களை இவ்வளோ எழுப்பவும் முடியாது. ஆண்டவர் ஒருவேளை சாத்தான் மூலமாக என்ன பண்ண அனுமதி சாத்தான் கேட்டுட்டு கூட என்ன உங்களை சோதிக்கிறது வந்திருக்கலாம். ஆபிரகாமை சோதித்த கர்த்தர் அந்த வசனம் படிக்க 19ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் 25 சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறதுன்னு சொன்னான். பாருங்க, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களை என் கண்ணாலே ஒரு நாள் பார்ப்பேன் அப்படின்னு விசுவாசமாக சொல்கிறான். அழுகி போய் உடம்பெல்லாம் சாக போகிற சூழ்நிலை ஆகிப்போச்சு, அந்த சூழ்நிலையில் என் கண்ணாலே ஒரு நாள் பார்ப்பேன் விசுவாசமாக சொன்னான். அதே போல் விசுவாச வார்த்தையின்படி இந்த 6 மாதங்களுக்கு திரும்பி வாழ்க்கை மாறிப்போச்சு. என் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்தார்.
நல்ல சுகத்தை கொடுத்தார். பழைய யோபுவை போல ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல சரீரமாக அவன் சரீரம் மாறிச்சு. அவன் நண்பர்கள் சொந்த பந்தங்கள்லாம் வந்து அவனை பார்க்க வந்து காணிக்கைகள்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஆண்டவர் ரெட்டிப்பாக அவனை ஆசீர்வதித்தார் என்று கடைசி அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஆகவே நம்ம உத்தமத்தில் நம்ம இருக்கும்போது இழந்து போன எல்லாம் நமக்கு திரும்ப கருத்து கிடைக்கும். ஆகவே நம்ம உத்தமத்தை அவர் பார்க்கிறார். ஆகவே கிரியைகளினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். நம்ம பைபிளில் இன்னொரு இடத்துல ராகாப் என்ற வேசியை குறித்து கூட அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் கிரியைகள்னால தான் என்ன பண்ணுறான், அவளும் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான். ஏன்னா அன்றைக்கு மோசே அந்த யோசுவா தீர்க்கதரிசி அந்த வேவுகாரரை அனுப்பும்போது அவங்க ஒழிச்சு வச்சு அந்த நாட்டு ராஜாவை தேடி வரும்போது அவங்கள ஒழிச்சு வச்சு, நீங்கள் இந்த நாட்டை பிடிச்சிருவீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் ஆண்டவர் சர்வவல்லமுள்ள தேவன், ஆனால் நீங்கள் இந்த தேசத்தை போய் என் வீட்டையும் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுங்க, உங்களை நான் அவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அதே போல் அவங்க சொன்ன வாக்கு அவங்கள ஊழியக்க ஆண்டோடைய பிள்ளைகளை காப்பாற்றி வச்சு அந்த ராஜாவுக்கு கைக்கு ஒப்பு கொடுக்காம அவங்கள திருப்பி அனுப்புனதுனால வேவுகாரர் வந்து சொல்கிறாங்க, அந்த வேசி அவள் அதுக்கு முன்னாடியே வேசியவா, அவள் வந்து ஒரு மோசமான ஒரு பெண், ஆனால் அவள் நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், அவள் காப்பாற்றுற காரணம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை அவள் காட்டி கொடுக்காமல் அது ஒழிச்சு வச்சு இந்த வந்தாங்க அவங்க போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவங்க போன பிறகு இவங்களை சீக்கிரமாக போயிடுங்க அவங்க ஊருக்குன்னு சொல்லி, ஆனால் நீங்கள் வரும்போது என் வீட்டை மட்டும் என் குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு சொன்னேன். அதே போல் அந்த குடும்பத்தை காப்பாற்றி அந்த எரிகோ கோட்டையை அந்த உடைச்சி அந்த ஊரில் மக்கள் எல்லாத்தையும் அந்த தேசத்தை அழிச்சு போட்டாங்க. இந்த ராகாப் இந்த தேசிய குடும்பம் மட்டும் என்ன பண்ண ஆண்டவருக்குள்ள வந்தது. அந்த குடும்பத்தில் ஆண்டவர் கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட ஒரு உறவு ஆண்டவருடைய சந்ததி இருந்தது. ஆகவே இந்த நாட்களில் பாருங்க, கிரியையினால் தான் நீதிமானாக்கப்படுது. அது நாம் செய்கிற கிரியைகள், ஆண்டவருக்கு செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்காக கொடுக்கறதெல்லாம் நம்ம நிச்சயமாக நம்ம உத்தமனாய் மாற்றும், நம்முடைய வாழ்க்கையில் நீதிமானாய் மாற்றும். ஆகவே ஆபிரகாம் கர்த்தரால் நீதிமானாக்கப்பட்டான். அதே போல் யோபுடைய வாழ்க்கையில் அவன் நீதிமான் உத்தமன் என்று சோதிப்பதற்கு ஆண்டவர் இடம் கொடுத்தார். அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான் நீதிமான் யோபுடைய வாழ்க்கையில். ஆகவே இந்த 2 பேரும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது யோபுக்கு உபத்திரம் வந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் அவர் செஞ்சார். ஆனால் ஆண்டவர் கூட இருந்து அவனுக்கு பண்ணார். ஆண்டவர் அவனை உடன்படிக்கை பண்ணார். அவனை உத்தமனாக இருக்க வைத்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் நம்மை உத்தமமாய் மாற்ற வேண்டும். நம்ம உத்தமனாய் நடக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம் நீதிமானாய் மாற்றுவார். ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுகிறவர் அவர். ஆகவே நாம் நீதிமானாய் மாற்ற பிரயாசப்படுவோம். ஆண்டவர் பிரியமானதை செய்வோம். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவோம். ஆண்டவருக்காக நம்ம கொடுப்போம். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தால் அந்நாள் 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் உங்களுக்கு நீங்களும் முதலாவது கர்த்தருக்குரியதை நம்ம ஒன்று கேட்டு பொருத்தனை பண்ணோம்னா அதை கர்த்தர் கொடுத்துடணும். அது கொடுக்கறதுனால அதுவும் பாவம் சொல்லப்பட்டது. ஆகவே நாம் நீதிமான் ஆக்கப்படுவோம். கர்த்தர் நீதிமான் ஆக்க முடியாத ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாமை போல யோபை போல நம் உத்தமத்தில் உறுதியாக இருக்கோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.